ராமலிங்கம் பிள்ளை எழுதின நாவல் மலைக்கள்ளன். அதை படமாக்க ஸ்ரீ ராமுலு நாயுடு முடிவு செஞ்சு அதற்கு வசனம் எழுதுவதற்காக கருணாநிதியை அழைச்சாரு. நாமக்கல் கவிஞர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆனா அவர் காங்கிரஸ்காரரு. அவர் கதைக்கு நான் வசனம் எழுதினா இருதரப்பு ரசிகர்களும் ஏற்றுக்கொள்வாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லி வசனம் எழுத மறுத்தாரு கருணாநிதி. இந்த சமயத்துல ஸ்ரீ ராமுலு நாயுடுவை எம்ஜிஆர் சந்திச்சாரு. மலைக்கள்ளன் படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதணும், நீங்க நடிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பம். ஆனா அவர் வசனம் எழுத மறுத்துட்டாரு. நீங்க அவரை சம்மதிக்க வச்சா நான் மலைக்கள்ளனை தயாரிக்கிறேன், நீங்க தான் கதாநாயகன் அப்படின்னு சொன்னாரு ஸ்ரீ ராமுலு நாயுடு. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவில் இணைஞ்சிருந்தாரு. உடனே எம்ஜிஆரும் கருணாநிதியை சந்திச்சாரு. நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் மலைக்கள்ளன்ல எந்த விதமான கட்சி பிரச்சாரமும் இல்லை. நல்ல விறுவிறுப்பான நாவல், நீங்க வசனம் எழுதணும், எனக்கும் இந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாரு.